ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு ரொம்பவே சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாங்க. அதுக்கு இங்கே ஒரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கும் போது நாங்கள் வந்து ஒரு கானை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரோசன் கார்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக ஸ்வீட் கார்னில் தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் கார்னில் நல்லா பிஞ்சாக இருக்கும்போது கூட செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் கார்ன் வந்து வேக தேவையில்ல. இப்போ பாருங்கள், சோளம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இதில் கானை மட்டும் நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் இல்லாத நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா கோட்டிங் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் கானை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு சோளத்துக்கு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சரியாக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க, மிளகுத்தூள். இதோட உங்களுக்கு கலருக்காக மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மறுபடியும் ஒரு கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். அப்படி சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம இப்படியே கூட செய்யலாம். பட் ஆனால் அந்த ஈரப்பதம் வந்து இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கார்னில் வந்து நம்ம எந்த தண்ணியும் தெளிக்கக்கூடாது. நம்ம வேக வச்சு அந்த ஈரப்பதம் மட்டுமே போதும். எந்த ஈரமும் இல்லாத, நல்லா தண்ணி எதுவுமே இல்லாத நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அந்த சோளத்தோட மாவெல்லாம் நல்லா ஒட்டி வந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீக்கிரம் செவந்துடும், நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா செவந்து கிறிஸ்பியாகி வரணும், அது வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கான் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா நம்ம கரண்டியில் எடுத்து தட்டி பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளானது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதோடையே நம்ம சாப்பிட்லாம். இல்லை இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர். நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் எதுவுமே இப்போ தேவையில்லை. நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, வெங்காயத்தை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஃப்ரைடு கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கோட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமானால் நமக்கு வந்து பஜ்ஜி மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு ஸ்வீட் கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.